ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 4ஆம் வகுப்பு கணிதம் தான் பார்க்க போகிறோம். பருவம் 3, பாடம் 5 தான் பார்க்க போகிறோம். பயிற்சி 5.5 பக்கம் எண் நோட் பண்ணிக்கோங்க. 85வது பக்கத்தில் உள்ள பயிற்சி 5.5 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீரா காய்கறி கடைக்கு சென்றால் அவள் கத்தரிக்காய் 29 ரூபா 75 பைசா, முருங்கைக்காய் 14 ரூபா 60 பைசா, முள்ளங்கி 34 ரூபா 50 பைசா, கேரட் 42 ரூபா 80 பைசாவுக்கு வாங்கினால் மொத்த தொகையை கண்டுபிடித்து 1 ரூபாய்க்கு முழுமையாக்கவும். என்ன பற்றி கேட்டிருக்காங்கன்னா 1 ரூபாய்க்கு முழுமையாக்கவும் கேட்டிருக்காங்க. அப்போது நான் இதோட ஆன்சர் நான் எப்படி எழுதணுங்க, இங்கே பாருங்க. நான் இங்கே பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கிறேன் அதோட உண்மை விலை, தோராய விலை, 1 ரூபா தானே கேட்டிருக்காங்க. 1 ரூபாய்க்கு முழுமையாக்கணும்னா இப்போ பைசாக்களின் வித்தியாசம் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கத்தரிக்காயோட வாங்கின விலை, அதோட உண்மையான ரூபா 30 ரூபா. இங்கே 25க்கு மேலே இருக்கிறதுனால 29, 25க்கு மேலே இருக்கிறதுனால அதோட தோராய விலை நான் 30 ரூபான்னு போட்டிருக்கேன். முருங்கைக்காய் 14 ரூபா 60 பைசா, இது 15க்கு கீழே இருக்கிறதுனால இதை 15ன்னு போட்டிருக்கேன் தோராய விலை. முள்ளங்கி 34 ரூபா 50 பைசாங்கிறதுனால 35க்கு கீழே இருக்கிறதுனால 35 ரூபான்னு போட்டிருக்கேன். கேரட் 42 ரூபா 80 பைசா, அப்போ 45க்கு இது கீழே இருக்கிறதுனால 43 நான் போட்டிருக்கிறேன். அப்போது இதோட பைசாக்களின் வித்தியாசம் பாருங்கள். 29 ரூபா 75 பைசாவில் 30 இது பண்ணால் 25 பைசா வரும். இங்கே 40 பைசா வரும். இங்கே 50 பைசா வரும். இங்கே 20 பைசா வரும். மொத்தம் இதோட விலையை கூட்டினா 121 ரூபா 65 பைசா வரும். இதோட விலை கூட்டினா 123 ரூபா வரும். இதிலேருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற தோராய விலை 1 ரூபா 23 பைசா வரும். இங்கே உள்ள 1 ரூபா 23 பைசா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. வாசு கார் பொம்மை 37 ரூபாய்க்கும், கரடி பொம்மை 24 ரூபாய்க்கும், குரங்கு பொம்மை 86 ரூபாய்க்கும் வாங்கினா தோராய விலையை கண்டுபிடித்து அவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை 10 ரூபாய்க்கு தோராயமாக்கவும். 10 ரூபாய்க்கு தோராயமாக்கவும் போட்டிருக்காங்க. அப்போது இதை எப்படி எழுதுங்க, வாங்கின பொருட்கள் உண்மை விலை, அதோட தோராய விலை 10 ரூபாய்க்குங்கிறதுனால இது ரூபாய்க்குள்ளின் வித்தியாசமாக நான் எழுதணும். இப்போ கார் பொம்மை 37 ரூபா, இது நான் 40 ரூபாய் தோராய விலை. கரடி பொம்மைனா 24 ரூபா 25 கீழே இருக்கிறதுனால 20 ரூபா. குரங்கு பொம்மை 86 ரூபா, 5க்கு மேலே இருக்கிறதுனால 90 ரூபான்னு போட்டிருக்கேன். அப்போது இதோட வித்தியாசம் இங்கே 3 ரூபா, இங்கே 4 ரூபா, இங்கே 4 ரூபா. நெக்ஸ்ட்டு இதோட மொத்த விலை 147 ரூபா, இதை கூட்டினா 150. இது ரூபாய்களின் வித்தியாசமாக. அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 3 ரூபாய். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். மணிபாலன் ஒரு புத்தக கண்காட்சியில் பாரதியார் புத்தகம் 26 ரூபா 40 பைசாவுக்கும், காந்தி புத்தகம் 18 ரூபா 60 பைசாவுக்கும், அப்துல் கலாம் புத்தகம் 43 ரூபா 70 பைசாவுக்கும், குமரன் புத்தகம் 51 ரூபா 90 பைசாவுக்கும் வாங்கினார். தோராய விலையை கண்டுபிடித்து அவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை 1 ரூபாய்க்கு தோராயமாக்கவும். இது எப்படின்னா பொருட்கள் உண்மை விலை, தோராய விலை 1 ரூபாய் தானே, அதனால் பைசாக்களின் வித்தியாசம். பாரதியார் புத்தகம் இவ்வளோ ரூபாய்க்கும், அதோட தோராய விலை நான் இங்கே என்ன போட்டிருக்கிறேன் 26 ரூபா. காந்தி புத்தகம் 18 ரூபா 60 பைசா, அதோட தோராய விலை 19 ரூபா. அப்துல் கலாம் புத்தகம் 3 ரூபா 70 பைசானா 44 ரூபா. குமரன் புத்தகம் 52 ரூபா போட்டிருக்கேன். இதோட வித்தியாசம் 40 பைசா. இதுலேருந்து இது பண்ணால் மைனஸ் இதோட வரும். இது எல்லாத்தையும் கூட்டினா 140 ரூபா 60 பைசா 141 ரூபா. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 40 பைசா. இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீதா மல்லிகை 37 ரூபா, ரோஜா 58 ரூபா, முல்லை 26 ரூபா, சாமந்தி 88 ரூபாய்க்கு வாங்கினால் தோராய விலையை கண்டுபிடித்து அவற்றுக்கிடையான வித்தியாசத்தை 10 ரூபாய்க்கு அருகில் தோராயமாக்கவும். அப்போ பொருட்கள் உண்மை விலை, தோராய விலை, பைசாக்களின் வித்தியாசம். மல்லிகை 37 ரூபா, இது ரூபாய்களின் வித்தியாசம். 10 ரூபாய்க்கு தானே கேட்டிருக்காங்க, அப்போ ரூபாய்களின் வித்தியாசம் வரும். மல்லிகையோட 37 ரூபா, தோராய விலை 40 ரூபா, ரோஜா 58 ரூபா, அப்போ அதோட தோராய விலை 50 ரூபா. முல்லை 26 ரூபா, தோராய விலை 30 ரூபா, சாமந்தி 82 ரூபா, இங்கே 80 ரூபா.
இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 3 ரூபாய், இங்கே 2 ரூபாய், 4 ரூபாய், 2 ரூபா வரும். மொத்தம் இதை கூட்டினா 203, இதை கூட்டினா 210, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண இருக்கிறது 7 ரூபாய். இதுதான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.